ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரெசிபி ட்ரெய்லர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தால் ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே மறக்காமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் கார்லிக் எக் மயோனைஸ் எப்படி வீட்டில் செய்கிறதுங்கிறதான் பார்க்கலாம். இதுக்கு நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பல்லு பூண்டு தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். 200 ml ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்து வச்சுருக்கேன். எந்த ஃப்ளேவரும் இருக்கக்கூடாது. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அது மாதிரி ஃப்ளேவர் இல்லாத ஆயில் தான் எடுக்கணும். அந்த மாதிரி எண்ணெய் எடுக்க வேண்டாம். இப்போது ஒரு ஜார் எடுத்துக்கலாம். இந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். சிலர் வந்து ஒயிட் மட்டும்தான் போடணும் அப்படிம்பாங்க. சிலர் அந்த உள்ளே இருக்க எல்லோ யோக் மட்டும்தான் போடணும். ரெண்டுமே போட்டாலுமே நல்லா வரும். ஆனால் நீங்கள் ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விடணும். ஒன்றா சேர்த்து எல்லாமே நிறைய ஊற்றிடக்கூடாது. இப்போ இதுலேயே அந்த பூண்டு இடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். இதில் வந்து கடுகு பொடி போடுவாங்க. கடுகு பொடினா கடுகு வறுக்காம அப்படியே கடுகை அரைச்சிட்டு அதை சலிச்சுட்டு போடுவாங்க. அதுவும் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு இன்னைக்கு ஒயிட்டாக வேணும், கலர் வந்து அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், எனக்கு ஒயிட் மைனஸ் தான் வேணும் அப்படிங்கிறதுனால அதை போடலை. சிலருக்கு வந்து ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்கும் மைனஸ். அவங்க இது கூடவே சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை போட்டிங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கும். இந்த KFCலலாம் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது போட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரே அடியாக மிக்ஸி வந்து ஓட விடாதீங்க. பல்ஸ் கொடுத்து நிப்பாட்டுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளஃபியாக வரும். நம்ம ஆன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க எப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம ஆயில் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவோம். பாருங்க எப்படி தண்ணியாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைக்கும் போது திக்னஸ் வரும். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயில். இப்போ பாருங்க கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கா. இன்னும் கொஞ்சம் ஊற்றி அரை. நிறைய எண்ணெய் தொடர்ந்து ஊற்றாதீங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஊற்றி நல்லா அழைங்க. இங்கே பாருங்க திக்னஸாக இருக்கா. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியாக ஆகணும். நம்ம அந்த ஆயில் சேர்க்கும் போது கரெக்டாக வந்துடும். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா லெமன் ஜூஸ், இது இப்போ இதில் ஊற்றிக்கலாம். எக்லேயே லேசாக அந்த உப்பு இருக்க மாதிரி இருக்கும். அதனால நம்ம கம்மியாக போட்டுப்போம். தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்ட்டு, க்ரீமியாக இருக்குது. இந்த மாதிரி ஊற்றுன கீழே விழும்போது இந்த மாதிரி விழணும், தண்ணியாக விழக்கூடாது. ஹோம்மேட் மயோனைஸ் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எப்படி
நல்லா ஃப்ரீஸாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும். இப்படி நீங்கள் வந்து பேச்சுலராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மைனஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சப்பாத்தியோ இல்லை ப்ரெட்டு மட்டும்தான் இருக்குது உங்கள் ரூமில் அப்படின்னா கண்டிப்பாக இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் எம்மியாக வேணும்னா ஒரு ஆம்லெட் போட்டு அது உள்ளே வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஷவர்மா பிடிக்கும் அப்படின்னா ஷவர்மா ப்ரெட்டு சில பேருக்கு செய்ய தெரியாது, அதுவும் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் பாருங்கள். அப்படியே இல்லைனாலும் நீங்கள் சப்பாத்தி நார்மலாக சப்பாத்தி போடுறீங்களா அந்த மாதிரி செஞ்சுட்டு இதை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சிக்கன் நீங்கள் என்ன சிக்கன் செஞ்சுருக்கீங்களோ அதை வந்து அதுக்குள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு அளவுக்கு எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து ஷவர்மா டேஸ்ட்டுக்கு வந்துடும். கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.